வெல்கம் பேக் டு மை சேனல். காரசாரமான நண்டு தொக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா இதை பொரிய விட்டுட்டு நான் ஒரு 4 ஆனியன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 80% வதக்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல நண்டு, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி அதோடு சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ மசாலா பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் ஜாதி பத்திரி, 5-6 பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி நண்டில் தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அதோட கொதிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதோடு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நண்டை நல்லா பெரட்டி விட்டு மசாலா எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நண்டு மசாலாவோட நல்லா சேரும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தை அடுப்புலேயே வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யாருக்காச்சும் கோல்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை நண்டு தொக்கு செஞ்சு சமைச்சு கொடுங்க. கோல்டெல்லாம் தானாக பறந்து போயிடும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.